வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு மறந்துவிடு ஆனால் என்னை மறக்காதே, பாகம் 3. இது ஒரு தொடர்கதை. ஆதலால் பாகம் 1 மற்றும் பாகம் 2 மனதில் வைத்து இதை கேட்க ஆரம்பியுங்கள். மாயா பேச ஆரம்பிக்கிறாள். நான் ஒரு தாயா? அப்ப என் குழந்தை எங்க? அவளது நெஞ்சம் சுக்கு நூறாய் நொறுங்குகிறது. பெற்ற குழந்தையை காணவில்லை. அதை பற்றிய ஒரு நினைவும் அவளுக்கு இல்லை. விக்ரம் அவள் பிரசவத்திற்கு மருத்துவமனையில் சேர்த்த கோப்புகளை அவளிடம் கொடுக்கிறான். அதில் பேபி ஆரியன், சன் ஆஃப் மாயா, பிறந்த விபரம் மே 7ஆம் தேதி காலை 10:30 மணி, எடை 3.1 கிலோ. இறந்த விபரம் மே 7ஆம் தேதி, நேரம் மாலை 4:23. மாயா கண்களிலிருந்து நீர் வழிகிறது. அதை படித்துவிட்டு அவள் மனம் மீள முடியாத ஒரு இருளில் தள்ளப்படுகிறது. அந்த குழந்தை நம்ம குழந்தையா? பிறந்து ஒரு நாள் கூட இருக்கலையா? எப்படி? விக்ரம் மெதுவாக சொல்கிறான். அவன் கண்ணிலும் கண்ணீர் துளிகள். முதல் முறை விக்ரமும் ஒரு பந்தத்தை வெளிப்படையாக உணர்கிறான். அந்த குழந்தை பிறந்த பிறகு விக்ரமிடம்தான் NICUவில் சேர்த்திருந்தனர். மாயாவை ICUவில் வைத்திருந்தனர். மாயாவுக்கு பிரசவ நேரத்திலே உளவியல் பிரச்சனை தீவிரமாக இருந்தது. மருத்துவர்களும் கூட கணிக்க முடியாத மனநிலையில் அவள் இருந்தாள். போஸ்ட்மார்ட்டம் சைக்காசிஸ். அவள் தன் குழந்தையை யாரோ கடத்துவதாக எண்ணினாள். ஆனால் உண்மையில் மாயாதான் பசித்த குழந்தைக்கு பால் கொடுக்க மறுத்து அதை வாய் ஓயாமல் அலறவிட்டாள். அந்த குழந்தைக்கு சுவாச குழாய் அடைப்பு ஏற்பட்டது. மூச்சு திணறி மிகவும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தது. NICUவில் ஆக்சிஜன் டியூப் கழன்று விட்டது. அது ஒரு விபத்து தான். அந்த ஆக்சிஜன் டியூப் எவ்வாறு கழண்டு விழுந்தது என்பதுதான் கேள்வி. அது அவளுக்கும் நினைவில்லை. விக்ரமும் விடையறிய மாட்டான். மாயா ஒரு முடிவுக்கு வருகிறாள். நான் பிழைச்சிருக்கவே கூடாது விக்ரம். நான் மட்டும் உயிரோடு இருந்து நான் என்ன பண்ண போறேன்? அவளது குற்ற உணர்ச்சி ஆழமானது. ஆனால் விக்ரம் அவளிடம் சொல்கிறான், மாயா, நீ உன் கோவத்துல என்னை கொல்ல வந்ததை விட உனக்கு நான் கொடுத்த தண்டனை தான் ரொம்ப பெருசு. நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சு நான் குழந்தைய கவனிக்காம விட்டேன். ஒருவேளை குழந்தை இருந்திருந்தாலும் நீ அதுக்கு ஒரு தாயாக வாழ முடியாது. ஆனா உன்னை சுயமா மீட்டு கொள்ளும் வாய்ப்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. அதைத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்துகிறது. உன் வாழ்க்கைய வாழ பாரு. மாயாவிற்கு பிரசவம் முடிந்து ஒரு வாரத்திற்கு பிறகு மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டாள். 15 நாட்கள் அவர்கள் கவனிப்பில் மருந்துகளுடன் பல கவனிப்புகளுடன் கடக்கிறாள். அனைத்தையும் மறந்திருந்தாலும் விக்ரமுடைய முகத்தை மட்டும் அவள் மனதில் ஒரு நிழல் போல் பதுக்கி வைத்திருக்கிறாள். அவளுக்காக வாழ்ந்தவனாக, அவள் செய்த பிழையையும் தாங்கியவனாக. பின் 20 நாட்கள் ஆன நிலையில் அவள் அங்கிருந்து வெளியேறுகிறாள். ஒரு நாள் மாயா தனது பழைய வீட்டில் எதேச்சையாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு காசட்டை காண்கிறாள். அதில் ஒரு பழைய குரல் பதிவு இருக்கிறது. பிளே செய்கிறாள். அதில் அவள் குரல்தான். அவன் எங்க உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல நினைக்கிறான். அவன் என்னை கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்தி தாயாக வற்புறுத்துகிறான். ஆனால் எனக்கு குழந்தை வேண்டாம். எனக்கு அதை பார்த்துக்கிற அளவுக்கு எதுவும் தெரியாது. என் வாழ்க்கை மொத்தத்தையும் அவனோட தான் இருக்க விரும்புகிறேன். ஆனால் குழந்தைன்றது பெரிய விஷயம் இல்லையா? அதை நான் எப்படி பார்த்துக்கிறது? எனக்கு
இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சட்டென்று அது முடிவடைகிறது. மாயா அதிர்ச்சி அடைகிறாள். இது உண்மையா இல்லையா? அவளது உள்ளத்திலே ஒரு போராட்டம், ஒரு கலவரமே நடக்கிறது. அவள் தன்னுடைய குழந்தையை விரும்பாதவளா? வேண்டாத குழந்தையாது? அவளுக்கு நிஜமாகவே ஒரு நோய் இருந்ததா அல்லது சித்தரிக்கப்பட்டுள்ளதா? பொய் சொல்கிறார்களா? மாயா ஒரு வாரமாக அந்த காசத்தை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவளின் குரல் தான் அதில். ஆனால் அவள் சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் குரலிலே இருப்பதால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. குழந்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்கலையா? அவன் நம்ம வாழ்க்கைய சதி செஞ்சுட்டானா? நம்மளை ஏமாத்திட்டானா? அவன் குழந்தை வேணும்னு வற்புறுத்தினதுனாலதான் நான் ஒத்துக்கிட்டேனா? விக்ரமுக்கு அப்படி என்ன எனக்கு பயம் விக்ரம் மேல என பல கேள்விகள் அவள் மனதில் எழுந்தது. ஆனால் அதற்கு எதற்குமே விடைதான் அவளுக்கு கண்டறிய முடியவில்லை. எனக்கு விக்ரம் மேல அப்படி என்ன பயம் இருந்தது? அவன் சொன்னான்றதுக்காக குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு முடிவெடுத்திருக்கேன். குழந்தைதான் பிறந்துருச்சு. ஆனா பிடிக்காட்டி கூட ஒரு குழந்தைய நானே கொண்டிருப்பேனா? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. அவள் மனதில் இவ்வாறு பல புதிய சந்தேகங்கள் எழுகிறது. விக்ரம் நிஜத்தில் யார் அவளுக்கு? விக்ரம் நிஜமாகவே அவளுடைய காதலன் தானா? அல்லது அவளை ஏதேனும் ஒரு குறிக்கோளுக்காக பயன்படுத்துகிறானா? இல்லை அவள் மனநிலையை வைத்து அவளை கட்டாயப்படுத்தி இதை செய்ய வைத்தானா? குற்ற உணர்ச்சியை அவன்தான் தூண்டி விட்டானா? அவனோட பாசம் உண்மை இல்லையா? அப்படியே கொலை முயற்சி பண்ணியும் என் உயிரை அவன் காப்பாத்தினா? மாயா அவளது பழைய டைரியையும் கண்டெடுக்கிறாள். பக்கங்களை புரட்டி ஒரு பக்கத்தில் வந்து நிற்கிறாள். சில பக்கங்கள் கிழிந்திருந்தன. ஆனால் ஒரு பக்கம் மட்டும் கீழே எழுத்துக்கள் மை பேனாவில் தண்ணீர் பட்டு அழிந்திருந்தது. இன்று என் உடலுக்குள் ஒரு உயிர் உள்ளது. ஆனா என் மனசில் நிம்மதியோ ஒரு தெளிவோ இல்ல. என் கனவில் ஒரு கை என் கையை விட்டு பிரிகிறது. அது குழந்தையா இல்ல என்னோட விக்ரமா? எனக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதே கனவு திருப்பி வரல. எனக்கு சரியா அந்த கனவு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் பயந்து எந்திரிச்சு உட்கார்ந்துட்டேன். அதற்கு கீழ்ப்பக்கம்தான் அழிந்திருந்தது. மாயா விக்ரம் தந்த அவளது பிரசவ மருத்துவ கோப்புகளை எடுத்து மீண்டும் புரட்டுகிறாள். அதில் தன் கேஸ் ஹிஸ்டரியை பார்த்து சந்தேகப்படுகிறாள். ஒரு அறிமுகமற்ற பெயர் மீண்டும் மீண்டும் அதில் பதிவாகி இருந்தது. டாக்டர் கல்யாணி. அவள் விக்ரமுடைய கிளினிக்கில் தான் வேலை செய்கிறாள். ஆனால் மாயா அவளை ஒருபோதும் சந்தித்ததில்லை. ஆனால் அவளது பிரசவ நேரத்தில் மயக்க மருந்து துறை மருத்துவராக அவளே அந்த அறைக்குள் இருந்தாள். அந்த காசட்டில் உள்ள குரல் பதிவு மாயா நம்புவாளா இல்லையா? அவளுக்கு குழந்தை வேண்டாம் என்ற எண்ணம் நிஜத்தில் இருந்ததா இல்லையா? குழந்தை தானாக இறந்து விட்டதா? இல்லை அவளேதான் குழந்தை கொன்றாளா? இல்லை எனில் வேறு ஒருவர் கொன்று இருக்கிறார்களா? குழந்தை எப்படி மரணித்தது என்று தெரிந்து கொள்ள பாகம் 4 இதே சேனலில் இதே நேரத்தில் உங்களுக்காக நாளை வரும். நன்றி.